லக்ஷ்மி வித்யாசங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள மேனேஜ்மெண்ட். எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேடம், சேர்மன் மேடமும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஸ்கூலே இந்த புவர் பீப்புளுக்காக தான் கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இங்கே சரௌண்டிங்ஸில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ், புவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுக்காக நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th எவ்வளவு மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் ஹையர் செகண்டரியில் வந்து இந்த கோர்ஸ் படித்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. ஈவன் தோ நான் எண்ணிக்கையில் பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாமே சமூகத்தில் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதுதான் நான் செஞ்ச சாதனையாக நான் நினைக்கிறேன். இவங்களை வந்து மாற்றிருக்கோம். நம்ம ஸ்கூல் மூலமாக ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம். பர்சனல் கவுன்சிலிங், பேரண்ட்ஸுக்கு எல்லாமே செஞ்சு அவங்களுடைய மைண்டு கம்மியான மார்க் வாங்கிட்டோன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு அவங்க வந்து வேறு ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வந்து நல்ல மனுஷர்களாக மாற்றிருக்கோம். அது வந்து இந்த ஸ்கூலுக்குரிய ரொம்ப பெருமையான விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூலுடைய நோக்கமே அதுதான், புவர் பீப்புளுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறேன். வெறும் டீச்சிங் லேர்னிங் தவிர அதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, சம்பளத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் சொல்லி கொடுத்துட்டோன்னு இல்லாமல் அவங்கள வந்து கொஞ்சம் நல்ல கவுன்சிலிங் பண்ணணும். நல்ல அவங்க கேரியர் கைடன்ஸ் மாதிரி இல்லாமல் பர்சனலாகவும் அவங்க லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு நம்ம எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணணும். எத்தனை வருஷம் ஆனாலுமே இவங்கெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க நல்லது இதுக்கு ஏதாவது இன்னும் கூட என்கிட்ட கேட்குறாங்க. 30 வருஷம் முன்னாடி படித்தவங்க கூட இப்போ வந்து பையனை எங்கே சேர்க்கலாம், என்ன செய்யலான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் டீச்சிங் தவிர ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லபடியாக ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணணும், நல்ல சர்வீஸ் பண்ணணும், கவுன்சிலிங் பண்ணணும், ஒரு கைட் பண்ணணும். டீச்சரோட வேலையை நிறுத்திடக்கூடாது. டீச்சிங் தவிர அவங்கள வந்து பர்சனலாக கேர் எடுத்துக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். வணக்கம், நான் முரளிதரன், டிவிஎஸ் ஸ்கூலில் ஆட்டோமொபைல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அவார்டு வாங்குறதுக்காக என்ன எதுவுமே சிறப்பாக நான் பிளான் பண்ணி எதுவும் செய்யலை. இந்த ஸ்கூலில் செஞ்ச எல்லாமே சேர்ந்து அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்போது இந்த ஸ்கூல் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கு. எங்களை நிர்வாகம் வந்து நல்ல தொலைநோக்கு உள்ள நிர்வாகம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லி நினைக்கிற நிர்வாகம். அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்து அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக உழைச்சிருக்கேங்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அவார்டு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த டீச்சிங் கேரியரில் ஹையஸ்ட்டு ரெக்கக்னைசன் வந்து இதுதான். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அவார்டு வாங்குறதுக்காக நிறைய டேட்டா, அதாவது 39 வருஷமாக ஒர்க் பண்ணுறதுல ரிசல்ட்டு ஒரு மெயினான காரணம். ஸ்டேட் ரேங்க்கு அதோடு வந்து எந்த ஸ்கூல்லையுமே இல்லாத இந்த ஸ்கூலில் என்னென்னா ஃபீட்பேக் கேட்பாங்க. பேரண்ட்ஸுடைய ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக், ஹெச்எம், மேனேஜ்மெண்ட், இது எல்லாருமே சேர்ந்து எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே அங்கே வந்து கேட்டாங்க. அப்படி ஏதாவது ஃபீட்பேக் நடந்திருக்கா, உங்களை பற்றி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டான். அது வந்து ஒரு நல்ல ரெக்கார்டை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த ஹையர் செகண்டரியில் வந்து புக்கு எழுதியிருக்கேன். இந்த சப்ஜெக்டுக்குரிய புக்கு எழுதியிருக்கேன். அந்த ஃபிசிக்கல் புக்கு, அதே மாதிரி ஆடியோ புக்கு, புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, புக்கு, அதில் வரக்கூடிய கண்டென்ட், கொஸ்டின் பேங்க் வந்து ஆன்லைன் கொஸ்டின் பேங்க்கு, டீச்சர்ஸுக்குரிய சப்போர்ட்டிங் மெட்டீரியல், ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய மினிமம் லேர்னிங் மெட்டீரியல், இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன். ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, ரேங்க் வந்திருக்கு, டாப் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப புவர் ஃபேமிலியாக உள்ளவங்க. அந்த சமயத்தில் 4 பேர் மதுரை தியாகராஜர் காலேஜில் இடம் கிடச்சவங்க எல்லாருமே. ஒருத்தர் நம்ம ஸ்கூல் செக்யூரிட்டியோட பையன், இன்னும் 2 பேர் வந்து இந்த சைடில் கொத்தனார் வேலை பார்க்குறவங்க. அந்த மாதிரி புவர் ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த மெட்டீரியல், இந்த புதுசாக ஒரு வகை அதாவது டீச்சிங் எக்யூப்மெண்ட் மாதிரி அதை வச்சு படித்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அதுவே ரொம்ப பெருமையாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.